இந்த பக்கமா எங்க ஓடுற? அவரை பார்க்கத்தாயா? அவரை நீ எதுக்கு பார்க்கணும்? அவரு குரல்ல இருக்கிற இனிமையே நான் எங்கேயுமே கேட்டதில்லை. தேனாட்டம் குரல், அமுதம் போல கவிதை, ரெண்டையும் கலந்து எப்பவுமே கண்ண மேலேயே பாடிட்டு. எப்பவும் அவர் கூட இருக்கிற நாங்களே இப்பதான் உன்னை பாக்குறோம். எப்பவுமே அவர் கண்ண மேலேயே பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றிய, அது உனக்கு எப்படிமா தெரியும்? யோ, தெரிஞ்சும் தெரியாம மறைஞ்சும் மாயமா பல இடங்கள ஒரு பாட்டை கேட்டு பைத்தியம் பிடிச்சு ஓடியாந்துட்டு இருக்கையா. இத பாரியா, அவரு என்ன பார்த்து என்னை பத்தி ஒரு சின்ன பாட்டு பாடினார்னா அதை கேட்டு மனசுக்குள்ளந்து ஓடிடுவேன். நல்லா இருக்க. பெண்களே பார்க்காத அவரு உன்னை பார்த்து உன் மேல ஒரு பாட்டும் பாடணுமோ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்குயா. அவர் மட்டும் கண்ணை திறந்து என்ன ஒரு கண்ணை பாத்துட்டாருனா ஒரு பாட்டு என்னையா 1000 பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. சும்மா கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. போக முடியாது. போமாண்ணா? போக முடியாதுன்னா போங்கிறல்ல. போக மாட்டேன். சீடர்களே, என்ன சச்சரவு? யாரோ ஒரு பொண்ணு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. பெண்ணாவது ஆணாவது சீக்கிரம் போக சொல்லி. அவரு கோச்சிக்கிறாரு. சீக்கிரம் போயிடுமா. போயிடுமா. அவரு பாட்டை கேட்காம நான் ஆசைய கூட மாட்டேன். கிருஷ்ண கிருஷ்ணா, அமைதியை தேடி இந்த இடத்திற்கு வந்தேன். இங்கேயும் சோதனையா? கிருஷ்ண கிருஷ்ணா. யோயோ, பாடு சமையற. என்ன கொஞ்சம் பாடியா? பார்க்க மாட்டேன். சரி, என்ன பார்க்க வேண்டாம். என்ன பத்தி ஒரு பாட்டாவது பாடியா? மாட்டேன். என் கண்ணனை தவிர வேற யாரையும் நான் பாட மாட்டேன். போ. அவ்வளவு அலட்சியமா போறியா? ஊசி குத்துற இடம் கூட பாக்கி இல்லாம உன் சரீரத்துல உட்காந்து உன்னை பாட வைக்கிறேன் இல்லையா? பாடா. சீடர்களே, சீடர்களே, இவ்வளவு நேரம் என் பின்னால் பேசியதியா? ஒரு பொண்ணு. எங்க அவள்? நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மறைஞ்சிட்டா. கடைசியாக ஏதோ சபதம் பண்ணினாலே, என்ன அது? டேய் பிரம்மேந்திரா, ஊசி குத்துற இடம் கூட பாக்கி இல்லாம உன் சரீரத்துல உட்காந்து உன்னை பாட வைக்கிறேனா இல்லையா? பாடுறா. அம்மா, நீ யாரம்மா? நீ யாரம்மா? நீ யாரு? நீ யாரம்மா? அம்மா, எங்க இருக்கே? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல? இல்லையே. நீ யாரம்மா? ஊசி குத்தும் இடம் பாக்கி இல்லாமல் உன் சரீரத்தில் அமர்வதாக சொன்னேன். அமர்ந்து விட்டேன். பாடு என்னை பற்றி. எழுந்திரு பிரம்மேந்திரா. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனியான உனக்கு இந்த எளியனிடத்தில் எதற்கம்மா இந்த விளையாட்டு? எல்லாம் காரணத்தோடு தான். என்னவோ? தஞ்சை மாநகருக்கு அருகில் உள்ள இந்த இடத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க விருப்பம் கொண்டுள்ளேன். பிரம்மஞானியான உன்னுடைய கரங்களால் சிலாசாசனம் செய்யப்பட்டால் என் அருள் வெள்ளம் பெருகி மக்கள் வேண்டியவற்றையெல்லாம் அடைந்து பிரம்மானந்தம் அடைவார்கள். அதற்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இதோ அருகில் இருக்கும் புற்றுமண்ணை எடுத்து உன் சரீரத்தில் தோன்றியுள்ள அமைமுத்துக்களின் மேல் தடவி அந்த மண்ணையே பிரதிஷ்டை. அதுவே மூல விக்கிரகமாக உருப்பெற்றுவிடும். அதற்கு எந்தவித அபிஷேகமும் தேவையில்லை. தைல காப்பிட்டுத்தான் பூஜிக்க வேண்டும். நடக்கட்டும்.
இப்படி பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் 400 மேனியும் பொழினூர் வண்ணமாக வளர்ந்து அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது. அதையும் கற்பனை என்று சொல்லுகிறாரா? நடுவர் அவர்களே, அங்கே சரி, நான் புலவர்களை பற்றி பேசுவதற்குத்தான் இங்கு வந்தேனே தவிர மாரியம்மனை பற்றி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. அந்த அம்பாளை பற்றி வாய் தவறி ஏதேனும் சொல்லிவிட்டால் கைகால்களை முடக்கி விடுவாள் என்று அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பொல்லாத தெய்வத்தை பற்றி பட்டிமன்றத்தில் நமக்குள் என்னையா பேச்சு? நண்பரே, அவள் பொல்லாதவர்களுக்குத்தான் பொல்லாதவள், நல்லவர்களுக்கு மிக மிக நல்லவள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். 275 ஆண்டுகளுக்கு முன்னால் சதாசிவ பிரம்மேந்திரர் வாழ்ந்திருந்தார். அதே காலத்தில் தஞ்சை அரசை அடுத்திருந்த ஒரு பாளையத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அந்த மன்னவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு மன்னனாகிய நான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு அத்தனையும் கொடுக்கிற கண்கண்ட தெய்வத்தை வணங்காமல் வாழ்த்தாமல் கண்ணுக்கே தெரியாத காளியம்மனையும் மனதிற்கே புறப்படாத மாரியம்மனையும் வணங்குகிறீர்களே, மடச்சிருக்கீங்களே. ஐயா தானாவதியாரே, எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறவர் மன்னர் தான். ஆனா இந்த மன்னரையா வாழ வைக்கிறதா அந்த மன்னராய்? அதை புரிந்து கண்டா மூடடி வாயை மூடச்சிருக்கி. மன்னவா, தங்களையே தரக்குறைவாக பேசும் இவளுக்கு தண்டனை குதறி எடுத்து விட்டால் என்ன, கண்களை அப்படியே மன்னா, அம்பிகையை வணங்கும் இந்த பெண்களை இப்படி தண்டிக்கலாமா? பூசணிக்காய் உடம்பும் பாவற்காய் பேச்சும் கொண்ட நீ புருஷனுக்கே புத்திமதி சொல்ல வந்து விட்டாயா? ஓடி அரண்மனைக்கு போ. மன்னா, நம்ம பாளைய எல்லைக்குள் இருந்த அத்தனை கோவில்களையும் இடித்து தள்ளிவிட்டோம். எங்கள் கண்ணில் பட்ட பக்தர்கள் எல்லாம் அடித்து ஓடித்து. ஆனால் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் யாரோ ஒரு மகான் அம்பிகையை பிரதிஷ்டை செய்திருக்கிறாராம். அதன் சக்தி அபாரமாக இருக்கிறதாம். ஓடா மூடா, அந்த பகுதி தஞ்சை மன்னன் பச்சையப்பனுக்கு சொந்தமானது. நமது அதிகாரம் அங்கே செல்லாது. எனக்கு தெரியாதா? நான் சொல்ல வந்தது, நமது பாளையத்து மக்கள் இரவோடு இரவாக அந்த கோயிலுக்கு சென்று காணிக்கைகளை வாரி வாரி இறைக்கிறார்களாம். குறிப்பாக பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா. இந்த நிலைமை நீடித்தால் நமது பாளையத்தின் பொருளாதாரமே சிறைந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? உடனடியாக நமது எல்லை நெடுகிலும் காவலர்களை நிறுத்தி தஞ்சையை நோக்கி எந்த பெண் சென்றாலும் சரி, அவளை கற்பழித்து அங்கேயே கண்ட துண்டமாக வெட்டி விதானை. ஐயா தாராவதியாரே, என்ன? அந்த கோவிலுக்கு போகும் பத்திரை பெண்களை நீ இம்சப்படுத்தின கருப்பு கருத்தியான மகமாகி உங்க வம்சத்தையே போட்டால் அழைக்கிடுவான். மன்னா, கற்பு கற்பு என்று கதைக்கிறாளே, கற்புள்ள பெண்கள் நம் பாளையத்தில் இருந்தால் தானே இவர்களுக்கு அரசியாக அந்த மரமாகி அங்கிருக்க முடியும். உண்மை, கற்பே இல்லாமல் செய்து விட்டால் எப்படி? இப்பொழுதே செய்து காட்டுகிறேன். அடே நூற்றுக்கு அதிபதி, இந்த தெருக்கு பிடித்தவளை நீ கவனித்துக் கொள். மற்ற காவலர்கள் மற்ற பெண்களை அனுபவிக்கிறார்கள். ஐயோ, எங்க போய் தொலைஞ்சா இந்த பாய் பயப்புல? நெல்ல பாத்துக்க சொன்னா ஆகாசத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரேண்டா. இந்த கொள்ளிக்கட்டையால உன்னை சுடுறேன்டா. எதுலையாவது உனக்கு சுரண வருதான்னு பாப்போம். வாய முடிய பாவி, ஏண்டி என் புள்ளைய இப்படி கொடுமைப்படுத்துற? சண்டாடி தக்கணத்தி புள்ள உன் புள்ள இல்லையா? அட போயா, இதையே நான் பெத்து போட்டிருந்தேன்னா இந்நேரம் கண்ட துண்டமா வெட்டி உப்பு கண்ட போட்டப்பேன். காய போட்ட நெல்ல பாத்துக்கிறதுக்கு வக்கு இல்ல, இது ஒரு புள்ளையாயா? ஏண்டி, அவன் புறவையில இருந்தே உண்மத்தை முடிஞ்சவனா வளர்ந்துட்டானேடி. அவங்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் ஒப்படைக்கலாமாடி? இந்தாயா,
இந்த வேலைக்கு கூட உன் புள்ள லாய்க்கில்லே வந்துருச்சுல்ல. இனி இவன் இருக்கிறத விட சாகிறதே மேல். என் ராசா, என் முத்து, உன் சின்னாய் சொல்லிட்டு போனது கேட்டியாடா? என்ன சொன்னா? உன்னை சாக சொல்றடா. நான் தான் சாகுறேங்கிறேனே. சாவுடா. இப்படி இருக்கிறத விட செத்து தொலைடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? புருஷன் முண்டாட்டி இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா இந்த குழந்தையுடைய கதை என்ன ஆகுறது? என்னங்க பண்ண சொல்றீங்க? இப்படி வந்து பிறந்துட்டானே. பிறந்துட்டா அது என்ன தோஷம், என்ன துயரம்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கோயிலை சுத்துறது, எந்த குளத்துல விழுவணுங்கிறத யோசிக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு, இந்த பாடா போன ராசாங்கத்துலதான் இருக்கிற கோயில் குளத்தை எல்லாம் இடிச்சு வச்சிருக்கிறானே. எந்த கோயில போய் சுத்துவேன்? அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உனக்கு மாரியப்ப பிள்ளைய பத்தி தெரியுமா? இந்த பாளையத்து பண்ணையில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தானே? அடச்சே, அவர் ஒரு காலத்துல கோடீஸ்வரனா இருந்தவர். அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நம்ம ஊர்கோயில் மாரியம்மனையே தான் மகளா தெத்து எடுத்துக்கிட்டு தான் சொத்து பூராவையும் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டார். அப்புறம் அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. உடனே ராசா அவரை கூப்பிட்டு, உனக்கு தான் பொண்ணு பிறந்துட்டாளே, நீ கோயிலுக்கு எழுதி வச்ச சொத்தை திரும்ப வாங்கிக்கேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல, என் மூத்த மகளுக்கு எழுதி வச்சிருக்கேன், அவ ஏழை மாலை கவனிச்சுக்குவா அப்படின்ட்டு. ராசாவாகப்பட்ட நீங்க ஏதாவது எனக்கு கொடுக்கறதா இருந்தா உங்க பண்ணையில மாடு வைக்கிற வேலையாவது கொடுங்கன்னு கேட்டாரு. ஐயா, இப்ப இருக்கிற ராசாவா இப்படி எல்லாம் சொன்னாரு? சரியான சிக்கல் பிடிச்ச வாழனாரியா. நான் அவர் அப்பங்காலத்து கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரியப்ப பிள்ளை கையால 90 வாங்கினா போதும் ஐயா, எல்லா தோஷமும் பறக்குதான். இப்ப உன் பையனை கூட்டிக்கிட்டு அவர்கிட்ட போ. மகமாயி, என் மகமாயி எல்லாத்தையும் பார்த்துப்பா, தைரியமா போங்க. அம்மா, அப்பா, நான் போய் நல்ல தண்ணி எடுத்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஐயா ஐயா ஐயா, என் மகனை நீங்க தான் காப்பாத்தணும். எழுந்திரியா. என்னாச்சு உன் மகனுக்கு? நான் என்னத்தையா சொல்லுவேன்? அவன் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றான்னா, அப்பா அப்பா, குறுக்க பேசக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. அதை விட முக்கியமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. எங்கேயா விட்ட? தோசம் துயரத்துல விட்டீங்க. சின்னம்மா கொடுமையாலதான் உன் மகன் இப்படி ஆயிருக்கான். அதனால இதமா பதமா பேசி அன்பா ஆதரவா ஒரு 4 வேளை சோறு போட்டினா உன் மகனுக்கு எல்லாம் சரியா போயிடும். நீ என்னம்மா சொல்ல வந்த? வெளியில ஒரு மகான் உட்கார்ந்து இருக்காருப்பா. அவரை எப்படி நீ மகான்னு சொல்ற? பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்குல்ல, அதே மாதிரி அவர் கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இப்படி நிக்குதுப்பா. ஐயோ, பெரிய சங்கதி. பாத பூஜை பண்ணியே தீரணும். நீ அதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. நான் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிவோகம். ஐயா, இந்த ஞானசூரியன் முகத்தை பாக்குறப்போ சிவனே இவனா வந்தானா, இவனே சிவனா வந்தானான்னு புரியலையே ஐயா. கன்றால், இவன் தானே பித்துக்குடி மகன். உங்க மகனா? ஆமா, எல்லாம் பாம்பு ஏறுதுடா. இந்தாங்க. நீங்க கத்துற பாம்பு விரண்டு அவரை பொட்டுற போட்டுடுச்சுன்னா? ஆமாம்மா, அது சரி. இதை எப்படி விரட்டுறது? கொஞ்சம் இருங்கப்பா. பாம்பு ஓடி போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு. ஏங்க, என்னங்க, உங்க மேல பாம்பு ஏறிச்சே? கடிச்சிச்சா? கடிச்சிருந்தா போயிருப்பீங்களே. அப்ப அதை பிடிச்சு என் மேல விட்டுருங்க. ஏ, நான் சாகணும். கேட்டீங்களாயா? இப்படி சாகரேன்னு சொல்லியா இல்ல சாகரிச்சிட்டு இருக்காயா? ஒரு 6 கொடுங்க, அவனை வெட்டி சாகரிச்சிடுறேன். இந்தாங்க, போங்க இந்த பக்கம். ஏயா, பெத்த தகப்பனே அருவாளால வெட்டுறேன் குத்துறேன்னா அந்த புள்ள இந்த முடிவுக்கு தான் வருவான். அப்படி சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி இதமா பதமா 4 வார்த்தை பேசி அன்பா ஆதரவா 2 வேளை சோறு போட்டா நிச்சயம் தெளிஞ்சிருவாருப்பா. அந்த காரியத்தை நாம தான் செய்யணும். முதல்ல அந்த புள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு போடு. தம்பி, தைரியமா போ, நம்ம வீடுதான். வாங்க. நீ வாயா. நீங்க இப்படி உட்காருங்க.
சரியா போச்சு, கண்ணை திறங்க. எல்லாம் சரியா போச்சா? பூராவும் சரியா போயிடுச்சு. ஏங்க, ஏன் உசுறு மேல அவ்வளவு அக்கறை வந்துடுச்சா? வந்துடுச்சே. இது என்னங்க கோளாறு? பழைய கோளாறுக்கு இந்த புது கோளாறு எவ்வளவோ மேல். வாங்க உட்காருங்க. பால் சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் மூஞ்ச பார்த்தா எப்படி? சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடணும்? எல்லாரும் எதுக்காக சாப்பிடுறாங்க? எதுக்காக சாப்பிடுறாங்க? உசுரோட இருக்கிறதுக்கு தான். நான் தான் சாகணுங்கிறேனே. ஐயோ, இப்ப திரும்புங்க. இந்த எண்ணத்தை மாத்திக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. சரி, செத்து தொலைங்க. இருங்க இருங்க, எப்படி சாகுறது? எப்படி சாகிறதுன்னே இன்னும் தீர்த்துக்கலையா? இல்லையே. நான் சொல்லி தரட்டா? செய்யுங்க. என்ன இது? கயிறு. இதை இப்படி மாட்டிக்கிட்டு இந்த பலகையில இருந்து தொப்புன்னு குதிச்சா பொட்டுன்னு உசுர போயிடும். குதிக்கட்டா? சரி சரி சரி, இது ஒரு வழி. இது என்ன? கத்தி. கதக்குன்னு ஒரே குத்து வயித்துல கொட்டால் சரிஞ்சு உடனே உசுர போயிடும். இது இன்னொரு வழி. உட்காருங்க. இன்னொரு வழி இருக்கு. நீச்சல் தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு. கொல்ல பக்கம் ஆழமான கிணறு இருக்கு. பொத்துன்னு குதிச்சா பொசுக்குன்னு உசுர போயிடும். சாகரத்துக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்கேன். பொழுது விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம செத்துக்கிட்டு? ஒரு காரியத்தை சாதிக்கணும். தோத்துட்டோம், செத்து போயிடணும். அதுக்குத்தான். என்னங்க இது? என் மகனோட சாவுற எண்ணத்தையே உங்க மகன் மாத்திடுவான்னு நினைச்சா உங்க மக சௌரியமா சாவுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாளே. முள்ளாலத்தான் எடுக்கணும். அதைத்தான் என் மவ செஞ்சிட்டு இருக்கா. பொழுது விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவேன். நான் கிணத்துல விழறேன். நீங்க முதல்ல காலை விடுங்க. நீ இறங்கினாத்தான் நான் காலை விடுவேன். நீங்க காலை விட்டாதானே நான் கீழே இறங்க முடியும். நான் காலை விட்டா நீ கிணத்துல விழுந்துருவேன். நான் உன்னை விட மாட்டேன். என்ன? ஆமா, கிணத்துல ஏதோ ஆள் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே, அது என்ன? அது தேங்காய் மரத்துல இருந்து உள்ள விழுந்துருச்சு. ஓஹோ, நீங்க எங்க இருந்தீங்க? அங்க பதுங்கி இருந்தேன். என்னங்க இது? கத்தி கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு வீர நாட்டு பிசுக்கு பிசுக்குன்னு வந்து இங்கேயே பதுங்கி இருக்கணும். அது நான் சாகலன்னா நீ செத்துருவேன்னு சொன்னேல்ல. சொன்னேன். அதுக்காகத்தான் கயிறு கத்தியால நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு கிணத்துலயும் விழ வந்தீன்னா உன்னை பாஞ்சி பிடிச்சுக்கலான்னு தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து பதுங்கி இருந்தேன். ஆமா, நான் செத்தா உங்களுக்கு என்ன? நானும் செத்துருவேன். நான் சாகலன்னா? நானும் சாக மாட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். ஐயோ 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 ஐயோ, களி பொண்ணு பொம்மைக்கு உங்க பொண்ணு உயிர் கொடுத்துருச்சுங்களே. ரெண்டு வைரக்கல் ஜோடி மாதிரி இருக்குதுங்களே. எங்க ரெண்டும் இப்படியே என் மனசுலயும் பட்டதுயா. ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னங்க? என் மவளுக்கு நாகதோஷம் இருக்கியா? அப்படின்னா என்னங்க? வர்ற புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்து. அவ்வளவுதான். பாருங்க, உங்க மகனை என் மகன் கட்டிக்கிட்டு அவளோட ஒரு நாள் வாழ்ந்தா போதுங்க, நான் சந்தோஷமா இருப்பேனுங்க. ஏயா அப்படி? அதுங்க நிரந்தரமா வாழறதுக்கு என்னோட மூத்த மவ நித்திய சுமங்கலியா இருக்காளே, அவ கால புடிச்சா போதாது? தஞ்சாவூர் வரைக்கும் நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். வாங்க அதிகாரியா, உங்களை பார்க்கதான் வந்துகிட்டே இருக்கோம். நீங்களே வர்றீங்க. அப்படியா? என்ன சமாச்சாரம்? கடுமையான வயிற்று வலி அடிக்கடி வருது.
அதுக்கு ராச வைத்தியம் பார்க்கணுமா? அந்த வைத்தியர் தஞ்சாவூர்ல தான் இருக்காராம். 2 நாள்ல நான் போயிட்டு வந்துருவேன். அது வரைக்கும் பிள்ளைங்க மாடுகளை மேய்ச்சி கொண்டு வந்து விட்டுடும். 2 நாள்ல வந்துருவீங்கல்ல? வந்துருவேன் ஐயா. எவ்வளவு காலம் ஆச்சுமா இந்த திருமுகத்தை பார்த்து? உயிரோட உட்கார்ந்திருக்கியம்மா. ஐயா, தரிசனம் பண்ணிட்டீங்களா? நடைய சாத்துட்டுமா? சாத்த போறீங்களா? ஏன்? அவன் மேல வச்ச கண்ணு எடுக்க முடியலையே. இந்த ஜென்மா பூரா அவளை பார்த்துட்டு இருக்கலாம் போது தோணுது ஐயா. ஏன் தினமும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். செய்யலாம். நான் வெளியூர். ஓஹோ, அப்படியா? அப்போ 2 நாள் தங்கி தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். ராத்திரில எங்க தங்குறது? வெளியூர்ல இருந்து வர யாத்திரிகள் எல்லாம் கோவிலை சுத்தி தான் தங்கி இருந்துட்டு போறா. நீங்களும் அந்த மாதிரி தங்கி இருந்துட்டு போலாமே. சரி சரி, மன்னிக்கணும். இங்க அம்மாவுக்கு தேவையான நைவேத்தியங்கள் எல்லாம் நாங்களே தான் தயார் பண்றது. இப்படி வெளியூர்ல இருந்து வர பலகாரங்களை வாங்குற வழக்கம் இல்லை. சரி சரி, இப்ப நடை சாப்பிட்டுமா? சரியா. அப்பா அப்பா, எழுந்திரிங்கப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க மூத்த பொண்ணு. என்ன தெரியலையா? என்னப்பா நீங்க மகளை பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வந்த நீங்க இங்க வந்து அம்மா தாயேன்னு கூப்பிட்டா இது என்ன முறை? நான் உன்னை மகளா தத்தெடுத்தத நீ யோசிக்கிட்டியம்மா? ஆமாப்பா, தேவாதி தேவர்களும் ஏன் திருமூர்த்திகளும் கூட என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இந்த கலியுகத்துல யாராவது என்ன மகளேன்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க என்ன தத்தெடுத்தீங்க. நான் பூரிச்சு போயிட்டேன். அதுதான் உனக்கு பூரிப்புன்னா நான் உனக்கு அப்பனாவே இருக்கிறேம்மா. உட்காருங்கப்பா. நீ உட்காருமா. எனக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் வயசாச்சு. ஆமாமா, எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா மவளை நீ இருக்கியே, அண்டாண்ட கோலங்களை ஈன்றெடுத்த அன்னையெனினும் உன்னை கண்ணே கண்ணேன்னு நான் சொல்லலம்மா. வேதங்கள் முறையிடுது அத்தா, வேதங்கள் முறையிடுது. அம்மா, உன்னை நிக்க வச்சுட்டு நான் உட்கார்ந்தா என் உடம்பெல்லாம் கூசுதும்மா. நீ உட்கார்ந்தா அப்பா உட்கார்றார். என்ன சொல்ற? நானும் உட்கார். அன்பனும் பிடிக்குள் அகப்படும் அறவுதே. உட்காருமா, உட்கார். ஏன்பா, தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை அனுப்பி வச்சிருந்தேன். இன்னும் அனுப்பிச்ச? ஆமா. அடட, அது உண்மைதானா? அம்மாடியே, உன் தங்கச்சிக்கு நாகதோஷம் இருக்குது. அந்த பிள்ளையாண்டானுக்கே கட்டி கொடுத்துடலாமா? அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழறதுக்கு நீ ஏதாவது வழிவகை பண்ணுவியா? பூ போட்டு கேட்டுடலாம் தான் நான் இங்க ஓடி வந்தேன். அப்பா, அந்த பிள்ளையாண்டா மேல பாம்பு ஏறி இறங்கிச்சுல்ல, தோஷம் நீங்கிடுச்சு. எப்படி? நாகமா வந்ததே நான் தானே. அருவப்புறானே, இத்திருண்டு கோயில்ல குந்திக்கிட்டு அம்மா தூரம் வந்து இவ்வளவு வேலை பண்ணிருக்கியாமா நீ? அப்ப உன் தங்கச்சி அந்த புள்ளையாண்டானுக்கே கொடுத்துடலான்ற. கொடுத்துருங்க. என் மனசுல கருந்து ஒண்ணு தவிக்குது. என்ன? உன் சன்னிதானத்திலேயே அதுங்களுக்கு கல்யாணம் நடந்தா நான் கடந்து கூத்தாடுவேன். எங்க இங்க இருந்து அதுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் வரப்போறேன்னு எனக்கே தெரியல. உட்கார்ந்து பேசுங்கப்பா. உட்கார்ற. கல்யாணம்னா சாதி ஜனெல்லாம் திறந்துதான் வரும். வண்டின்னு வானுவா, வசதின்னு வானுவா, மாடு மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறவா. நான் எங்க இருந்தம்மா போறேன்? இருங்கப்பா, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த ஊருக்கே நான் வந்துடுறேன். மணியா மகளே, வாழையட்டான் உன் கோயிலெல்லாம் இடிச்சு விட்டான், உன் சிலையெல்லாம் அடிச்சு விட்டான். அந்த ஊருக்கு நீ எந்த வழியா வருவ? எங்க தங்குவம்மா? அப்பா, அந்த பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வைப்பேன். அது என்னால முடியுமா முடியாதா? உன்னை முழுக்க முழுக்க மவளா நினைச்சு குடும்ப கதையை பேசிட்டு இருந்தனா அதுல உன் கதையை மறந்துட்டேன். ஒரு மொழி முழிச்ச பாரு, அதுல எல்லாம் ஞாபகத்து வந்துடுச்சுமா. புண்டி, உன் சங்கதி தெரியாம எரும பைய மகிஷாசூரன் கிட்ட சண்டைக்கு வந்தானே, அவன் சாணிய கைது புள்ள நீ
அதை விட சிவனும் விஷ்ணு உங்ககிட்ட பட்ட பாட்டுக்கு இந்த கொசு பைய பாளையத்தான் எந்த மூலிக்குமா அவனை விட நீ வந்து கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்துவே நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு சந்தோஷமா நான் இப்போ எனக்காக அங்கிருந்து பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே கொடுக்கலையாப்பா? ஆமாமாவளே மறந்து போச்சு ஐயோ சாப்பிடுமா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தங்கச்சிதான் படிச்சா. ஏப்பா நிறைய மாடு வச்சிருக்கீங்களே எனக்காக கொஞ்சம் பால் கொண்டு இருக்க கூடாது? இத பாருமா, உன்னை பார்த்து இவ்வளவு சௌகரியமா பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்திருப்பேம்மா. சரி சரி நானே அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ எங்கேயும் வருவம்மா, உன்னால ஆகாத காரியம் என்னம்மா இருக்கு? மவளே பலவாரம் இங்க இருக்கு. அப்போ வந்திருக்கா அவளே? அம்மா அம்மா அப்படியே சரியா இருக்கு, வெள்ள மாடெல்லாம் சரியா இருக்கா? ஒன்னே ஒண்ணு குறையுதுங்க. இல்லீங்க, நாங்க தானே எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்தோம். நான்ல என்ன நேத்துக்கு மாதிரி இன்னைக்கு விட்டுட்டு வந்தீங்களா? அது இல்லைங்க, அது வந்து அது வருதுங்க. இது தினசரி வர்ற பழக்கத்துல வந்துருச்சு. எவனாவது குடிச்சிட்டு போனான்னா அரசாங்க தண்டனைக்கு நீங்கள் ஆளாகணும், அந்த தண்டனைக்கு நானும் ஆளாகணும். நாளையில இருந்து நீங்க மாடு மேய்க்க வேண்டாம். ஒப்பு வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயோ இல்லீங்க, நாளையில இருந்து அந்த மாடு எங்க போகுது எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டே இருந்து அது தலை கைத்த பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறோம். பாப்போம். பொண்ணாத்தா வா, கஞ்சி குடிப்போம். நான் வரல, நீ போ. ஏன்? கொஞ்ச நவந்தாத்தான் இந்த மாடு எங்கேயோ ஓடி போயிடுதே, அதனாலதான் நான் இங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, நாம ரெண்டு பேரும் இந்த மாட்டை பாத்துக்கிட்டு இங்கே உட்காந்து கஞ்சி குடிப்போம். ஆமா, நீ எங்க மாட்டை பாக்க போற? என் நேல பாத்துக்கிட்டு இருப்ப. ஐயா இருக்காத, பல்ல குளிக்க போது உட்காரு. முதல்ல மிளகாய புடி. ஐயோ இங்க இருந்து மாட்டை காணுமே. ஆமா காணோம். அதுக்குள்ள எங்க போச்சு? அதோ பாரு. எங்க? என் கைக்கு நேரா பாரு. ஆமா, மலை மேல ஏறுது. அதுக்குள்ள எப்படி போச்சு? அதோ போயிட்டு இருக்கு பாரு. ஆமா போயிட்டே இருக்கேன். பசுவும் பால் கொடுக்குதே. ஆமாங்க. இது அப்படியே போய் பாளையக்காரர்கிட்ட சொல்லுவோம். வா வா. மாடாவது மலை ஏறுவதாவது, பசுவாவது குழந்தைக்கு பால் கொடுப்பதாவது. மன்னா, இவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படி ஒரு கனவு கண்டிருக்க வேண்டும். இல்லைங்க, சத்திய பிரமாணமா சொல்றேங்க, நாங்க ரெண்டு பேரும் கண்ணால பார்த்தோங்க. ஆமாங்க. இப்போதே நான் அங்கு வருவேன். நீங்கள் சொன்னபடி குழந்தைக்கு பசு பால் கொடுக்காமல் இருந்தால் அங்கேயே உங்கள் இருவருடைய கண்களை பறித்து விடுவேன். தாராளமா செய்யுங்க. அதாவது புறப்படு. பாத்தீங்களா?
அம்மா கண்ணத்தான் இழந்திருக்கிறேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பார்த்து சொல்லுங்கம்மா. பாக்குற சாமி. சாமி, இன்னைக்கோ நாளைக்கோ பேயா மழை பெய்யுமா, காட்டாத்துல பெரிய வெள்ளம் பெருகுமா, அதுல ஆயா மிதந்து வருவாளா, உங்களுக்கு அன்போட தரிசனமும் தருவாளா. எனக்கு தரிசனம் தருவாளா? தருவா சாமி. இப்பவே கிடுகிடுன்னு இருட்டிட்டு வருதுங்க. இது நான் போய் அங்க அவளை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இங்க இவ்வளவு அற்புதங்களை பண்ணி விட்டாளா? ஆமா மாமா. அப்பா, நீங்க அம்மனை தத்தெடுத்த விஷயத்த இப்பதான் மகாராஜா கேள்விப்பட்டிருக்காரு. உடனே எங்களை கூப்பிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வா, அவரை வணங்கணும்னு சொன்னாரு. நீங்க வந்துட்டீங்களோ இல்லையோன்னு பயந்தோம். இங்க வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. எம்மா, உன்னை நான் கனவுல தரிசனம் பண்ணேன். அதுக்காக ராசாவை என்ன தரிசனம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டியா? என்னடிம்மா சித்து வேலை.